வணக்கம் சார். வணக்கம் சைமன். விஜய் அவர்களுடைய அரசியல் பயணம் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. அதில் நம்மலாம் விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாரு. அவரோட ஐடி விங் பயங்கரமாக இருக்குது, நமக்கு நம்மலாம் இன்னிலேருந்து ஒரு விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதை நம்ம எப்படி சார் எடுத்துக்கிறது? ஆக்சுவலாக என்ன நடந்தது அப்படின்னா, ஐடி விங் உண்மையாக இந்திய அளவில் நாங்கள் தான் பெரிய அளவில் நம்ம தான் பலமாக இருக்கிறோம் அப்படின்னு ஐடி விங்கை பலப்படுத்துறதுக்கான ஒரு வேலையை தான் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுங்கள். ஐடி விங் ஆல்ரெடி இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம் அந்த வீடியோவில், ஏன்னா அந்த வீடியோ ஊடகத்துக்கு அமைச்சது கொஞ்ச நேரம் தான். பட் நேரடியாக இன்றைக்கி அந்த ஐடி விங் சம்மந்தப்பட்டவர்கள்லாம் பனையூருக்கு வந்திருக்காங்க. அந்த நிர்வாகிகள்லாம் அவர் வீடியோ காலில் பேசியிருக்காரு. வழக்கம் போல் ஆரம்பிச்சிட்டாங்க. ஏங்க இந்த பனையூர் இருக்கிறதுக்கு நீங்கள் வந்திருக்கக்கூடாதா, ஏற்கனவே பனையூர் பண்ணையாருன்னு வேறு அவர் திட்டிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக என்ன, ஜனநாயகன் படத்தினுடைய இறுதிக்கட்ட படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடந்துட்டு இருக்கு. அது என்ன இப்போ தான் இறுதிக்கட்ட படப்பிடிப்பாக, எப்போ படப்பிடிப்பு நடந்து போச்சு முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நாம் விசாரித்த வகையில் பார்த்தீங்கன்னா நிறைய கரெக்ஷன் பண்ணியிருக்காப்புல எச் வினோத். ஏன்னா எலெக்ஷன் நேரம் வர படம் இல்லை கொள்கை பாடல்கள் சேர்க்கறது, அப்புறமா சில பஞ்ச் டைலாக்கள், இதில் மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால நிறைய ரீஷூட் மாதிரியான விஷயங்கள். ஏன்னா அந்த படமே செட்டுக்குள்ளே தான் எடுக்கிறாங்க. அப்படின்னும் பொழுது அதை கொஞ்ச நேரம் நீங்கள் ஒரு அரை நாள் கேப் விட்டால் கூட அந்த பிளானிங் போட்டிருக்காங்க இல்லைங்களா, அதில் ஏதாவது குளறுபடி ஆகிடும். ஓகே, நான் வீடியோ காலில் அதை பேசிவிட்டு நான் ஷூட்டிங் கிளம்புறேன்னு சொல்லி வீடியோ காலில் சில நிர்வாகிகளுடைய பேர்லாம் கூட சொல்லி பேசியிருக்காப்புல. முக்கியமான ஒரு விஷயம் திரும்ப இந்த வீடியோவில் யாரையும் சோஷியல் மீடியாவில் தனி மனித தாக்குதல் நடத்தாதீங்க, ரொம்ப நாகரிகமாக நடந்துங்கன்னு எனக்கு ரொம்ப வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் நான் அசைன் பண்ணிது. ஏன்னா விக்கிரவாண்டி மாநாட்டிற்கு முன் சீமான் என் தம்பின்னு சொன்னார். விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு அப்புறம் திட்ட ஆரம்பித்தார். இப்போ கூட என் தம்பின்னு சொல்லிட்டு இருக்காரு. தம்பி வரட்டும் சார், விட்டுருங்க சார். அந்த பேச்சு அதுக்கப்புறம் பேசினாப்புல, இது மாதிரி கூமுட்ட அரசியல் பண்ணுற, அது பண்ணுற, இது பண்ணுறோன்னா சோஷியல் மீடியாவில் இறங்கி புலன்னு புழக்க ஆரம்பித்தாங்க விஜய் ரசிகர்கள். உடனே விஜய் கிட்ட இருந்த வந்த அறிவிப்பு என்னென்னா, அதெல்லாம் ரிமூவ் பண்ணுங்கள், யாரையும் தனி மனிதன். எனக்கே நானே கேள்விப்பட்டதுன்னா, ஜனநாயகன் படத்துலேயே அச்சுவினத்தை கூப்பிட்டு எந்தவித தனி மனித தாக்குதலோ, யாரையும் விமர்சனம் பண்ணியோ, யாரையும் கேலி பண்ணியோ எந்த காட்சியும் அந்த இதுவும் வைக்காதீங்க, வசனம் வைக்காதீங்கன்னு சொன்னது. இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், அதை தாண்டி நம்ம கூட நம்ம பசங்க உள்ளே இறங்கிட்டானுங்க அப்படின்லாம் சொல்லுவார் இல்லைங்களா. அது மாதிரி ஐடி விங்கில் உண்மையிலே டிவிக்கு ஒரு பெரிய பலமான இடத்துல இருக்குது. அது சோஷியல் மீடியாவில் ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க. அந்த ஆக்டிவாக இருக்கிறவங்கள ரொம்ப இது பண்ணி நீங்கள் கரெக்டாக இருங்க, சரியான விஷயத்தை பேசுங்க அப்படின்னு இதை கூட ஒரு நண்பர் சொல்லிட்டு இருந்தார். இந்த வீடியோவில் பேசுறது கூட பார்த்தீங்கன்னா, என்னங்க ஒரு மாதிரி பேசுகிறாரு. ஆமாம் சார், நேச்சுரலாகவே இல்லாத மாதிரி இருந்தது. ரொம்ப பாஸ் பண்ணி ரொம்ப யோசிச்சு நான் இன்றைக்கி நம்ம சேனலில் அந்த வீடியோவை ஷார்ட்ஸாக போட்டிருந்தேன் சார். நம்ம தம்பி பிரவீன் 12 கட் பண்ணான் அதில். ஏன்னா அந்தளவுக்கு கேப் விட்டு பேசியிருக்காரு. இவ்வளோ நேரம் பேசுறதுக்கு இத்தனை கட்டான, அவர் பேசுறதுக்கே கட்டு வாங்கியிருக்குது போல இது. ஆனால் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இது ஒரு அப்ரோச்மெண்ட் கூட சொல்லலாம். எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் சைமன், மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஆச்சா இல்லை சரியா பேச மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் தாண்டி சரி ஓகே, எதை பேசினாலும் அந்த தொண்டர்கள் கொண்டாடுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க எங்கள் தலைவர் அப்படின்னு அதை இது பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த பேச்சு வெளியில் ஒரு மேடை பேச்சு அது சரியாக வராது. ஆனால் மேடைகளில் ஆவேசமான ஒரு பேச்சு பேசிகிட்டு இருக்காரு. குறிப்பாக ஐடி விங் நாம் கேள்விப்பட்டது என்னென்னா, அந்த ஐடி விங் எந்த அளவுக்கு கரெக்டாக செயல்படுதுன்னா, விஜய் பேசுகிற பேச்சு நேஷ்னல் லெவலில் ஒரு பெரிய விஷயமா மாறதுக்கு இந்த ஐடி விங்கும் ஒரு காரணம். இதெல்லாம் தாண்டி 234 தொகுதியில் ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு கோச்சிங் சென்டர் வைக்கிற மாதிரியான ஒரு ஐடியா கூட விஜய் கொடுத்துருக்கிறதா ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. சார், அவருடைய அரசியல் பயணம் எப்போ தான் சார் ஆரம்பிக்க போகிறாரு? இல்லை, நான் கேள்விப்பட்டது மே 15 இல்லை 16ஆம் தேதி அரசியல் பயணம் இல்லை, அந்த அதான் நீங்கள் சொல்கிற மக்களை சந்திக்கிற பயணம் தொடங்க போகிறாங்கன்ற ஒரு விஷயம் இருக்குது. சார், ஒரு பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர் அண்ட் ப்ரொடியூசர் லாஸ்ட் இயர் ரிலீஸ் ஆன படத்துலேயே அமரன் மட்டும்தான் 300 crores மேலே தாண்டியிருக்கு. கோட் அந்த அளவுக்கு போகல. அது அவங்க ப்ரொடக்ஷன் சைடில் இருந்து ஹீரோவை மகிழ்விக்கணும் அப்படின்றதுக்காகவே அவங்க அவ்வளோ சொன்னாங்க அப்படின்னு சொல்லி ஒரு டாக் ஓடிக்கிட்டு இருக்கு சார். இது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கும்? இல்லை, இது அவர் ஒரு நபர் சொல்கிறத பொறுத்து நம்ம இது பண்ணிக்க முடியாது. இப்போ நீங்கள் அவர் யாருன்னு தெரியல, மேபி எனக்கு தெரியுது விட்டு அப்படி பார்க்க போனால் ஒரு கோட் படத்துக்கு இதுதான் வசூல் அப்படின்னு சொல்லும் பொழுது, இது வசூல் இல்லைங்க, நீங்கள் பொய்யா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி மற்ற டிஸ்ட்ரிபியூட்டர் தேட்டருக்காரங்க கண்டிப்பாக ஒரு குரல் கொடுத்துருப்பாங்கல்ல. இல்லை, எங்களுக்கு நஷ்டங்க, எங்கள் நஷ்டத்தை திரும்ப கொடுங்க. ஏன்னா இது மாதிரி நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. நிறைய ரஜினி படங்களுக்கு நடந்திருக்கு. ரஜினி அதை செட்டில் பண்ணி கொடுத்துருக்காரு. விஜய் படத்துக்கு நடந்திருக்குது. விஜய் ஆதின்னு ஒரு படம், அந்த படம் சுத்தமாக இதுவாகல. ஏவிஎம் வாசல் முன்னாடி நாங்கள் உண்ணாவிரதம் பண்ணிட்டாங்க டிஸ்ட்ரிபியூட்டர்லாம். அதுக்கப்புறம் தான் எஸ் ஏ சந்திரசேகர் பேசி
இமிடியேட்டாக அடுத்த படம் ஆரம்பிக்கிறாங்க, கதை கேட்டே ஆரம்பிக்கிறோம், அந்த படம் உங்களுக்கு தோதா நாங்கள் பண்ணித்தரோம் அப்படின்னு சொன்ன பிறகு தான் அது வச்சு பெரிய அளவில். ஏன்னா ஆனால் ஒவ்வொரு விஷயத்திலும் ரஜினி வந்து ஒரு லிங்கா ஆகட்டும், குசேலன் ஆகட்டும், இதுக்கெல்லாம் அவர் விட்டு கொடுத்துருக்காப்புல வந்து இது அப்படி நடந்திருந்தால் ஒருவேளை கோட்டுக்கு கண்டிப்பாக ஒரு எதிர்வலி நடந்திருக்கும். அப்படி நம்ம இது பண்ணோம்னா அமரன் ஒரு கலெக்ஷனில் ஒரு நல்ல படம் வந்து இவர் யாரை மகிழ்விக்கிறதுக்காக இப்படி வந்து சொல்லியிருக்காருன்னு எனக்கு தெரியல வந்து. சார் ரெட்ரோ வந்து எந்த அளவுக்கு அது வந்து யாருமே பெருசாக அதை பற்றி கண்டுக்காமல் இருக்காங்களோ அதே மாதிரியே தக் லைஃபும் அந்த டோனில் தான் போய்கிட்டு இருக்கு. அந்த ஃபஸ்ட்டு வந்த டீசர் வீடியோ வந்து பயங்கரமாக எல்லாருமே பேசினாங்க சார். இப்போ ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, கமல்ஹாசன் அவர்கள் வந்து நல்லா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காரு, ஆனால் அதை போட்டு கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க சார். மக்கள் வந்து எந்த மனநிலையில் இருக்காங்கன்னே புரிஞ்சிக்க முடியலையே சார். தக் லைஃப் படத்தினுடைய டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் வந்து போன வருஷத்துக்கு 3 வருஷம் கமலோடைய பிறந்தநாள் அப்போ வந்தது வந்து. அப்புறம் அடுத்த பிறந்த நாளுக்கு படமே வந்துடும்னு பார்த்தா அப்புறமா வந்து ரிலீஸ் டேட்டும் ஒரு சின்ன டீசர் அவங்க விட்டுருந்தாங்க, அது கூட நல்லா இருந்தது. முதல் அறிவிப்பே சூப்பராக இருந்தது, நான் காயல் பட்டணத்துக்காரன் அப்படின்னு ஆரம்பிச்சு. இது சம்மந்தமே இல்லாமல் ஒரு இது பார்த்தீங்கன்னா ஒரு மெகந்தி இது மாதிரி பார்த்தி ஒரு திருமண வரவேற்பு, இவங்க ஒரு பக்கம் ஆடிக்கிட்டு இருக்காங்க, அவர் சிம்பு ஒரு பக்கம் ஆடிக்கிட்டு இருக்காரு, ஒரு கும்பலாக இருக்குது. இதை என்ன கதையா அப்படின்னு நாம் கேள்வி, அதாவது இது ஆரம்பத்தில் பேசப்பட்ட கதை இப்போவும் பேசிக்கிட்டு இருக்க கதை என்னென்னு அப்படின்னா, தக்கர் அப்படின்னு ராஜஸ்தான் பகுதியில் வட மாநிலத்தில் இருந்த ஆங்கிலேயர் காலத்துக்கு முன்னாடி இருக்கிற கொள்ளைக்காரர்களுடைய ஒரு கதை தான் வந்து. என்னென்னா அந்த வணிகம் செஞ்சுட்டு வரவங்கள வந்து வழியில் மடக்கி ஈவிரக்கம் இல்லாமல் அவங்கள வந்து மாற்றிட்டு அவருடைய பொருள்லாம் வந்து இது பண்ணிடுவாங்க. அவங்க சும்மா கூட விட மாட்டானுங்க, முடிச்சுடுவாங்க. அதில் நீங்கள் புதுசாக வந்து சேரணும் அந்த கேங்கில் அப்படின்னா அதுக்கு வந்து நிறைய நீ உளவுத்துறையை சேர்ந்தவனா, அந்த மன்னருடைய அமிச்சவங்களா, ஏன்னா அந்த காலத்து ராஜாக்களே அவங்கள வந்து வட மாநிலத்தில் அவங்க கட்டுப்படுத்த முடியல. இப்படியா இருந்தாலும் ஆங்கிலேயர் வந்த பிறகு அவங்கள வந்து சும்மா விட்டுட்டாங்க. அதில் ஒரு ஆங்கில கலெக்டரை வந்து முடிச்சிட்டாங்க. முடித்தவன தான் ஒட்டு மொத்தமாக அவங்கள வந்து வாஷ் அவுட் பண்ணணுன்னு ஆங்கில படம் மொத்தமாக இறக்கி அவங்கள முடிச்சு வச்சதும் அதிலிருந்த மிச்ச சொச்சம் தான் இந்த கதையை பேச போகிறதா, இல்லை அந்த தக்கர்களுடைய அந்த கொள்ளைக்காரர்களுடைய கதையை தான் வந்து தக்லை பேச போகிறதா அப்படின்றது வந்து ஒரு பெரிய இது இருந்தது வந்து. கான்ட்ராஸ்ட்டாக அப்படியே பார்த்தோன்னே இந்த சாங் பார்க்கும்போது இது எந்த காலகட்டத்தில் நடக்குதுன்னு தெரியல வந்து. ஒரு ஃப்ளாஷ்பேக்காக போகுதா அல்லது முன்னாடி போகுதா, அது கமல் ஒரு பெரிய கெட்டிக்காரர் வந்து. ஏன்னா ஒரு கதையை வந்து குழப்பி அது படம் வரதுக்கு முன்னாடி அது குழப்பமாக சொல்கிறது கூட மணிரத்னம் சேர்ந்துருக்காருன்னா ஒரு 36 வருஷத்துக்கு பிறகு கமல் மணிரத்னம் அப்படி சேர்ந்துருக்காங்க. இந்த படத்தில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. ஆனால் அந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் மேலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு, ஜிங்குஜா அப்படின்னு ஆரம்பிச்சு அந்த ஃபர்ஸ்ட் சிங்கிளே பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ லான்ச் மாதிரி ஒரு ட்ரெய்லர் வெளியிட்டு விழா மாதிரி சென்னை கலைவாணர் அரங்கில் அப்படி பிரம்மாண்டமாலாம் நடத்தி ஒரு தலைவாழை இலையெல்லாம் போட்டு அப்புறம் வந்து நான்வெஜ்லாம் வச்சு கமல் சொல்கிற ஒரு இது வந்து பயங்கர இது. பார்த்தீங்களா, இந்த பக்கம் சிம்பு உட்காந்துட்டு இருக்காரு, இந்த கமல் உட்காந்து பக்கத்தில் மணிரத்னம் உட்காந்துருக்காரு, அவருக்கு எதுவும் நான்வெஜ் வச்சிடாதீங்கன்றாரு போட்டு. இல்லை சொல்கிறாப்ல நான்வெஜ் சாப்பிட மாட்டாருந்துக்க, அவர் எதுக்கு நான்வெஜ் வச்சிடாதீங்கன்னு சொல்லி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சிம்பு இவரும் ஒரு கட்டு கட்டிகிட்டு இருக்காங்க, அங்கே அசோக் செல்வம் ஒரு கட்டு கட்டிக்கிட்டு இருக்காரு. அந்த அளவுக்கு வந்து ஒரு பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காங்க வந்து. இதெல்லாம் தாண்டி இந்த மே 16ஆம் தேதி அதனுடைய ஆடியோ லான்ச் நடக்க போகுது வந்து வழக்கம் போல் நேரு இண்டோர் ஸ்டேடியத்தில். ஜூன் 5ஆம் தேதி படம் ரிலீஸு. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த படம் அப்படியே இருக்குது. ஒருவேளை இந்த படத்தை இப்பவே கொண்டு வந்து ஒரு பூம்ன்ற அளவுக்கு கொண்டு வந்து நம்ம எதிர்பார்ப்பை கொண்டு வந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக அது அப்படியே ஏற்றின்னு போவோம், இன்னும் நாள் இருக்குது அப்படின்னு. எனக்கு தெரிஞ்ச விக்ரம் மேலே எந்த ஒரு பெரிய நம்பிக்கை இருந்ததோ கமலுக்கு, அது மாதிரி வந்து தக் லைஃப் மேலே இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே சார், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி சார். வணக்கம்.